ஸ்ட்ராட்டஜியை அதை நீங்கள் சயின்ஸ் ஆஃப் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we are not making strategy for our company alone. ஸ்ட்ராட்டஜியை சயின்ஸாக நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது உங்களுக்கு ஒரு லென்ஸ் கொடுக்கும். அந்த லென்ஸோடைய நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னாடி பார்த்த உலகத்துக்கும் இப்போ உள்ள பார்க்குற உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கண் முன்னாடி உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஜிக் 20 தமிழோட நாலேஜ் சீரிஸ்க்கு உங்களெல்லாம் வரவேற்கிறது நான் விஜயராவணன். இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக டாக்டர் கபாலி சுப்ரமணியன் சார் இருக்கார், டீன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அரப் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஒமான். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டின்றது அரபில் ஓமான் மட்டும் இல்லாமல் 9 நாடுகளில் இருக்குது. இன்றைக்கி அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவரோட செஷன் நாங்கள் ஒன்று அட்டன் பண்ணோம். பயங்கர நாலேஜ் கெய்னிங்காக இருந்துச்சு. அந்த நாலேஜை நம்மளோட ஆடியன்ஸுக்கும் கடத்தணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அவரையும் அவரோட நேரத்தையும் நாங்கள் வாங்கி இந்த நம்ம நாலேஜ் சீரீஸில் ஃபீச்சர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்கள் செஷன் அட்டன் பண்ணேன். செஷன் அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு பெரிய ஷாக்கு, நான் இன்னும் வெளில வரலன்னா, நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஜப்பான் ஒரு வளர்ந்த நாடு இல்லையா? ஜப்பான்லேருந்து ஆனால் கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் உலகையே மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி கூட வரல. ஒரு ஆப்பிள் மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனி வரல. காரணம், அவங்க இன்னோவேட்டிவாக ஸ்ட்ராட்டஜியாக ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்க அந்த ஆப்ரேஷனல் ஓரியன்டாக பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அது பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஜப்பானுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. ஜப்பானுக்கே அந்த நிலைமைன்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டுக்கும் இந்தியா மாதிரியான நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்ல கேள்வி. நீங்களே அழகாக எடுத்து கொடுத்துட்டீங்க. ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இப்போ நம்ம 70களிலாம் பார்த்திங்கன்னா ஜப்பான் ரொம்ப எக்கானமியில் ரொம்ப சிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடாக இருந்தது. இப்போ தொடர்ந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அங்கேருந்து பெரிய நிறுவனங்கள் வரலையே அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸில் அதை செஞ்சதே நல்லா பெட்டராக செஞ்சுட்டு இருக்கிறாங்களோடைய புதுமையாக செய்ய தவறிட்டாங்களோ அப்படிங்கிறது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய கோரே புதுமையாக செய்கிறது தான். இப்போ நீங்கள் புதுமையாக செய்யாமல் செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறதோடு இல்லாமல் பெரிய எக்ஸ்பர்ட்டான மைக்கேல் போர்ட்டர் சொல்கிறார். டூயிங் த சேம் திங், அதே திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெட்டராக செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு அதை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது புதுமையாக செய்கிறது, வித்தியாசமாக செய்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த வகையில் அது நீங்கள் கேட்டதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையான கண்டிப்பாக இப்போ ஸ்ட்ராட்டஜி நாடுகளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தேவைப்படுது. இப்போது உலகத்துடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் SDG 17 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17. இது உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்து யுனைடெட் நேஷன்ஸில் உட்காந்து பல வருடம் பேசி இந்த 17 கோலை செட் பண்ணுறாங்க இந்த உலகத்துக்கு. இந்த அவங்களுடைய ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, இந்த 17 கோல்களையும் உலகமே சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் சரியான திசையில் சஸ்டெயினபிளாக போகும், தொடர்ந்து போகும். இதை செய்ய தவறிவிட்டால் அதோடைய பின்விளைவுகள் ரொம்ப அதாவது மிக மிக அபாயகரமானதாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த 17 கோலை கொடுக்குறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, உலகத்துக்கே என்ன தேவைப்படுது? ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஸ்ட்ராட்டஜியோடைய வெளிப்பாடு தான் அந்த கோல்ஸ். அதே மாதிரி உலகத்துக்கு தேவைப்படும், நாட்டுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்தியாவிற்கு நம்மளும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறோம், விக்சித் பாரத் 2047. ஏன் 2047 அப்படின்னா, 2047 இந்தியா 100 ஆண்டுகள் நம்ம சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளை நிறைவு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க உலக நாடுகள்னா, எமர்ஜிங் எக்கானமியாக பார்க்குறாங்க. இப்போது உலக நாடுகளை ஒரு 4 கூறுகளாக பிரிக்கலாம். வளர்ந்த நாடுகள், எமர்ஜிங் எக்கானமி, டெவலப்டு கண்ட்ரீஸ், எமர்ஜிங் எக்கானமிஸு, அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரீஸு, அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் பார்க்கணும். அதில் இந்தியா டெவலப்புக்கும் டெவலப்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்தியாவிற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான் அந்த 2047 டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நாட்டுக்கு தேவைப்படுது. இப்போது இந்த நாடு வளரணும் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வளரணும். அப்போ அந்த நிறுவனங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் தமிழில் சொல்லணும் அப்படின்னா வியூகம் வகுக்கிறது எப்படிங்கிற. இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ வியூகம் யாரும் வகுக்கலையா அப்படின்னா, இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி பார்க்குறேன்னா, தொழில் முனைவோர்கள், அப்புறம் பிஸ்னஸ் லீடர்ஸு, ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தம், நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், மெஜாரிட்டி ஆஃப் தம் தே டிபெண்ட் ஆன் தேர் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த நிறுவனத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க, ஓகே இப்போ நான் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன், அப்போ நான் இதெல்லாம் பண்ணால் நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணுறோம். அப்போ இது தவறானா தவறே கிடையாது. ஆனால் இது போதுமா
அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இப்போ நான் தொடர்ந்து இவங்கள்ட்ட ஆண்டர்பிரினர்ஸ்ட்ட பேசும்போது எல்லாருமே growth வேணும் சார், நாங்கள் வளரணும்னு சொல்கிறாங்க. அப்போது எது வந்து தடையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்க பிஸ்னஸை வந்து இன்னும் சயின்ஸாக அப்ரோச் பண்ணணும். ஏன்னா ஏன் சயின்ஸாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டஃபாரிக்கலாக நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூரோ சர்ஜன், நீங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நியூரோ சர்ஜரி படிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி புது புது டூல் வருது இல்லை, அப்போ அதை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் இல்லையா? நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணீங்கன்னா, பிகாஸ் எவ்ரி பிஸ்னஸ் லீடர், எவ்ரி ஆண்டர்பிரினர் பை டிஃபால்ட் ஹி ஆர் ஷீ ஷுட் பி அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஏன்னா அவங்க தானே நிறுவனத்தை வழி நடத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமான ஒரு 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 விஷயம் அந்த ஒரு நிறுவனத்தோடைய வளர்ச்சிக்கு. அப்போ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதை பற்றின முழுமையான பார்வை உங்களுக்கு வேணும் இல்லையா? அதை தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம சயின்ஸாக நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 2005 ஃப்ரான்ஸ்லேருந்து இன்சியாட் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, நான் தமிழில் சும்மா நீல பெருங்கடல் வியூகம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களை சிறப்பான உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறதா அந்த நிறுவனங்களே சொல்லுது. அவங்க அந்த ஒரு தியரி படி அந்த ஒரு அப்ரோச் டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் கடந்த 15 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்க ஆண்டர்பிரினர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து எனக்கு வரக்கூடிய டேட்டா கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அதுதான் என்ன வந்து கவலைக்குரியதாக இருக்குது. இன்னும் சிறப்பாக என்ன வந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. என்னென்னா, ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 5 பேர் வந்து கை தூக்குறாங்க. சார் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. சரி, கேள்விப்பட்டீங்க, இதை வந்து உங்கள் நிறுவனத்தில் பயன்படுத்திருக்கீங்களான்னா இல்லை சார், கேள்விப்படுறதோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், அங்கே சொன்னாங்க. அப்போ 95% பேருக்கு இது தெரியவே இல்லை, 5% பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அப்ளை பண்ணல. இப்போ என்னுடைய ஒரு கால் டு ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்னா, இதை மாதிரி டூல்ஸ் இப்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, சாம்சங்கிற நிறுவனம் கொரியாவில் இருக்கு இல்லையா, இன்றைக்கி உலக புகழ் வாய்ந்த நிறுவனமாக மாறி இருக்கு. அவங்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றின அந்த பிரின்சிபிள்ஸை நாங்கள் எங்கள் கம்பெனியில் அடாப்ட் பண்ணதும் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இது மட்டுமேன்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணங்கிறாங்க. அப்போ என்னுடைய அப்சர்வேஷன் என்னென்னா, இதை மாதிரி ஒரு டூல் நம்ம முன்னாடியே இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறுவனத்துலேயும் அதை பயன்படுத்தணும்னா சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதை ஏன் தவறிடுறோம்? இதுக்கு வந்து நீங்கள் தொழில் முனைவோராகவும் ஒரு ஆண்டர்பிரினராகவும் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம், ஏன்னா அது முக்கியம்னு நீங்கள் நம்ம முடிவு பண்ணிட்டோம், அந்த முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு, அதை ஒரு அறிவியலாக புரிந்து கொள்வதற்கு. நான் அறிவியல் ஏன் சொல்கிறேன்னா, எந்த விஷயம் செய்யணும்னாலுமே ஒரு முறை இருக்கு இல்லையா? அந்த முறையை பயன்படுத்தி நம்ம பண்ணோன்னா நம்ம 100% சக்ஸஸ் சொல்ல முடியாது, ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வில் இன்க்ரீஸ். அப்படி தானே? இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு சர்ஜரி, நீங்கள் டாக்டர் 100% நீங்கள் வந்து சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன், டாக்டர் என்ன சொல்லுவார், ஹையஸ்ட் நல்ல என்னால் நான் முடிந்த அளவுக்கு செய்வோம், பட் வந்து அவுட்புட் வந்து 100% யாராலையுமே கேரண்டி பண்ண முடியும், கையெழுத்து வாங்கிட்டு தான் நீ உள்ள போகணும். அதுதான் வந்து உங்களுக்கு இது ஸ்ட்ராட்டஜிலையும் நம்ம சயின்ஸ்னு சொன்னால் கூட அது வந்து ஏன்னா சூழல்கள் மாறுது இல்லையா? இந்த வியூகத்துடைய மிக முக்கியமான ஒரு தாற்பயமே அதுதான். சூழல்கள் மாறும்போது நீங்கள் வியூகமும் மாறணும். ஆனால் சூழல்கள் எப்போ மாறுதுன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து நீங்கள் வியூகத்தோட பயணித்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் அதை பற்றின புரிதல் இருந்ததுன்னா என்னால் ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல முடியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த சதவிகிதம் அதிகமாகும். அது வந்து ஓவர் நைட்டில், இது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு சயின்ஸ். ஓகே. அப்போது நீங்கள் அதை நீங்கள் எவ்வளோக்கு உள்ளே வாங்கி அதை தொடர்ந்து அது கூடயே பயணப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பிரின்சிபிள்ஸ்லாம் அப்ளை பண்ணி உங்கள் நிறுவனம் சஸ்டெயினபுளாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். தெர் மே பி அ பாயிண்ட் அது வந்து உங்களை ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்துக்கு கொண்டு போகலாம். ஓகே சார், இப்போ ப்ளூ ஓஷன் தியரின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி அது என்னென்னு சிம்பிள் வேர்ட்ஸில் ஆடியன்ஸ். ரொம்ப அழகான கேள்வி, எனக்கு ரொம்ப பிடித்த, எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு கேள்வி. நான் ஒரு 1970லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. அப்போ உள்ள ஸ்ட்ராட்டஜி தியரிஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து வரக்கூடிய நிறுவனம், நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் நீங்கள் குறைந்த விலையில் கொடுத்து மார்க்கெட்டை ரீச் பண்ணணும், மார்க்கெட்டை பிடிக்கணும், அல்லது நீங்கள் வித்தியாசமாக கொடுத்து நீங்கள் விலை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், மார்க்கெட்டை பிடிக்கணும். அப்போ ஐதர் காஸ்ட் லீடர்ஷிப் அல்லது டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட், ஐதர் காஸ்ட் லீடர்ஷிப் ஆர் டிஃபரன்ஷியேஷன். இதுதான் வந்து அப்போ இருக்கக்கூடிய தியரி. மைக்கேல் போர்ட்டர் சொன்னது தான் அது அவருடைய இதில். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி சான் கிம் என்ன சொல்கிறாரு,
அப்படி இருக்கணும், அப்படி இருந்தாலும் இருக்கலாம். பட் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வந்து காஸ்ட் லீடராகவும் இருக்கலாம், டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதுதான் வந்து இந்த உலகத்துடைய பார்வையை டக்குன்னு திருப்பிச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐதர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு இருந்ததை ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தரவுகளோடு சொல்கிறார், எவிடன்ஸோடு சொல்கிறாரு. இது மாதிரி இத்தனை நிறுவனங்கள் அவர் 100 வருட, இப்போ நீங்கள் நம்ம இந்த தியரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த தியரி எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் நீங்களே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து ஏர்லேருந்து வரல, இது வந்து பல வருட ஆராய்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 வருடமாக 100 வருட பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. இந்த கடந்த 100 வருடங்களில் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வளர்ந்துருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஏன் வளர்ந்துருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வளரல, ஏன் வளரல, இந்த 2 கேள்வியை முன் வச்சு அவங்க ஆராய்ச்சியை பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் 2ஐயும் அப்ளை பண்ணாங்களோ தே ஹவ் இன்க்ரீஸ்ட் தேர் வேல்யூ, டிக்ரீஸ் தேர் காஸ்ட். அதுக்கு பேர் தான் வேல்யூ இன்னோவேஷன். ஸோ இந்த ப்ளூ ஓஷனுடைய ஆணி வேரே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ இன்னோவேஷன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், காஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட வெரி குட். ஏன்னா இப்போ நான் வந்து என் ரேட்டை குறைச்சேன்னா அது எனக்கு லாபம் ஈஸியாக கரெக்ட், லாபம் ஈஸியாக கிடைக்கும். கரெக்ட். இப்போ வந்து இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, ஏன் வந்து என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, இப்போ நம்ம வந்து குறைக்கணும்னு முடிவு பண்ணோம், எப்படிலாம் வாய்ப்பு. அவர் சொல்கிறது, அவருடைய ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த நிறுவனங்கள் காம்படிஷனுங்கிற பேரில் ஏன் இதுக்கு ப்ளூ ஓஷனுங்கிற பேர் வந்துருக்குங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. அதாவது நிறுவனங்கள் வந்து அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுது, கம்பீட் பண்ணுற அவர் எப்படி மெட்டஃபாரிக்கலாக பார்க்குறாருன்னா, ஒரு பெரிய கடல், அந்த கடலில் பெரிய பெரிய சுறாக்கள், சின்ன சுறாக்கள், பெரிய கம்பெனினா பெரிய சுறா, சின்ன கம்பெனினா சின்ன சுறா, இதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஒன்னோட ஒன்று மோதி சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்தம் வந்து கசியுது. ரத்தம் கசியும் போது அந்த கடல் என்ன கலராக இருக்கும், ரெட் கலர் ஆகிடும். அதுக்கு பேர் ரெட் ஓஷனுங்கிறார். அதான் டைரெக்டாக நீங்கள் ஹிட் பண்ணிக்கிறீங்களா. இது ப்ளூ ஓஷனுங்கிறது என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நான் சொன்னல 100 வருட ஆராய்ச்சியில் சில நிறுவனங்கள்லாம் வளருதுன்னு, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை தவிர்க்கிறாங்க. இந்த டைரக்ட் காம்படிஷனை தவிர்த்து வேற ஒரு திசையில் நகர்றாங்க. அப்படி நகரும்போது அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்குது. அப்போ நகர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வித்தியாசமாக எதாவது பண்ணணும் இல்லையா. அவங்க பண்ண விஷயம் தான் இந்த வேல்யூ இன்னோவேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம காஸ்ட்டை குறைக்க முடியுமோ அதற்குண்டான முயற்சிகளும், எங்கெங்கெல்லாம் வேல்யூ, இப்போ யாருக்கு காஸ்ட்டை குறைக்கிறது, யாருக்கு வேல்யூ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம கஸ்டமர் தானே சென்டராக வச்சுருக்கிறோம். இப்போது என்ன அவருடைய ஆராய்ச்சியில் என்ன பார்க்குறாருன்னா, இந்த ரெட் ஓஷனில் இருக்கிற கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, காம்படிஷனுங்கிற பேரில் காம்படிட்டர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை அப்படியே இவங்களும் திருப்பி பண்ணுறது. அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது கஸ்டமருக்கு தேவையில்லையான்னு பார்க்குறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, நீங்கள் பண்ணும்போது நானும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் எம் ஜஸ்ட் ஸ்டாக்கிங் அப். அப்போ ஃபீச்சர்ஸை ஸ்டாக் அப் பண்ணும்போது காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஆனால் திருப்பி நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீ யூஸ் பண்ண போறியாப்பான்னா இல்லை சார், ஆனால் இது தேவையில்லாமல். உங்களுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் கேட்டிங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிடும். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் நீங்கள் அந்த நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கிராஃப் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாருடைய ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அளவு ஒன்று கூட ஒன்று குறைய இருக்கும். மற்றபடி அந்த கிராஃப் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அதே ஃபீச்சர்ஸை காம்படிட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கிராஃப் ஒரே இதில் இருக்கும். அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஒரே திசையில் ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்ருக்கீங்க, விலை குறைய விலை கூடி. இப்போ இதிலேருந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த ப்ளூ ஓஷனுடைய பிரின்சிபிள். இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபார்முலா, இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, ஜிஞ்சர் ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து அதை மாதிரியான. இப்போ அது முதல்ல கொண்டு வந்தது வந்து ஃபார்முலே 1ன்னு சொல்லிட்டு அக்கார் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஃப்ரான்ஸில். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது இந்த ஹோட்டல் வந்து தங்குறது யாருன்னு பார்க்குறாங்க. அது ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து வேறு காரணங்களுக்காக தங்குறாங்க. ஆனால் தெர் ஆர் நான் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. அவங்க ஏன் கஸ்டமராக வரலன்னா, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலில் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், நல்ல ரூம் இருக்கும், கம்ஃபர்டபுளான ரூமு, ஸ்பேஷியஸ் ரூமு, ஒரு லாபி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அப்புறம் 24/7 ரெஸ்டாரண்ட் இருக்கும், சில ஹோட்டலில் 2 ரெஸ்டாரண்ட் கூட இருக்கலாம், அப்புறம் வந்து ஜிம் இருக்கும். இதெல்லாம் தேவையான சில கஸ்டமருக்கு தேவை, ஆனால் எல்லா கஸ்டமருக்கு தேவை இல்லை இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் தங்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கும் பே பண்ணுறீங்க இல்லையா. அப்போ வந்து இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் அங்கே தங்கியிருந்தா கூட அதுக்கு நான் செலவு பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு காலைல போகிறேன், ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிஸ்னஸ் நான் ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து பூல் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து ஜிம் போக போகிறதில்ல, வருவேன் தங்குவேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ளூ ஓஷன் ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, கஸ்டமருக்கு எது முக்கியம்னு பாரு, அவர் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு எது முக்கியம், நல்ல பெட் குவாலிட்டி, அதை நீ இம்ப்ரூவ் கூட பண்ணு, உன்னுடைய காம்படிட்டரை விட பெட்டராக கூட பண்ணு, அதில் காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல,
ஆனால் அதை நீ எப்படி சரி கட்டலான்னா எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத இது பண்ணி வச்சுருக்க இல்லையா, உதாரணத்துக்கு பூல். இப்போ அந்த ஃபார்முலா 1ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறு பூல் கிடையாது, ஸ்விம்மிங் பூல் கிடையாது, இது கிடையாது, ஜிம்மு கிடையாது, ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது, ஈவன் 24/7 ரிசப்ஷன் சர்வீஸும் கிடையாது. அவங்க அப்பாயின்மெண்ட் டைமில் செல்ஃப் செக்இன் சிஸ்டம்லாம் வச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா காஸ்ட் அப்படியே கம்மியாகுது. அது மாதிரி நீங்கள் ரூம்குள்ளே போனீங்கன்னா ரூம் வந்து பெரிய ஸ்பேஷியஸாக இருக்கணும். ஓவர் நைட்டு தான் ஸ்டே தானே. அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ரூம்ஸ், க்யூட்டான ரூம்ஸ் அதுக்கு தான். ஆனால் பெட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பெட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ப்ளூ ஓஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டூலாகவே போட்டிருப்பாங்க. இந்த ப்ளூ ஓஷனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறது ஈஸி, அதாவது நீ இந்த திசையில் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதில் வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, தொழில் முனைவோர்கள் இதை, ஆண்டர்ப்ரனர்ஸ் இதை கற்றுக்கிட்டு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு டூல் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இது இந்த இடத்துல சரியாக இருக்கும். ERRC அப்படின்னு ஒரு டூல், எலிமினேட், ரெடியூஸ், ரெய்ஸ் அண்ட் கிரியேட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலிமினேட் அண்ட் ரெடியூஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணும். எதெல்லாம் தேவையில்லையோ தூக்கிடு, எலிமினேட். எதெல்லாம் தேவை பட் ஆனால் அந்தளவுக்கு தேவையில்லைன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, குறைச்சிக்கோ. இப்போ நான் சொன்ன லாபியை டோட்டலாக தூக்க முடியாது, ஸ்விமிங் கூட தூக்கலாம், அந்த ரிசப்ஷனை வந்து இது பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து நீ வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பாரு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்புறம் வந்து கிரியேட்டுங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பெட் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், குவாலிட்டியை வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். சில விஷயங்கள் கஸ்டமருக்கு தேவை, நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஆனால் அது எந்த காம்படிட்டருமே கொடுக்கலன்னா அதை நீங்கள் புதுசாக கூட கொண்டு வாங்க. ஸோ இது ரெண்டையும் செய்கிறதன் மூலமாக காஸ்ட்டும் குறையும், வேல்யூ ஃபார் த கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆகும். இது நடக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. இதில் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கு ப்ளூ ஓஷனில் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டு நான் கஸ்டமர் முடியும். அதாவது கஸ்டமருங்கிறது இப்போ உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இப்போது நான் கஸ்டமர்னு உங்கள்ட்ட வராதவங்க இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வர வைக்க வேண்டியது அப்படின்னு யோசிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்படி யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் வரும். சார், நீங்கள் பேசும்போது ஸ்ட்ராட்டஜி அஸ் அ சயின்ஸ் அப்படின்னு திரும்ப சொல்கிறீங்க. நான் உங்கள் ஸ்பீச் கேட்டப்போ அது என்னோட மிஷன், நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்டின் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராட்டஜி அஸ் அ சயின்ஸ் அப்படின்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அதான் இப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் இன்னொரு முறை அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி முக்கியம்னு ஃபீல் பண்ணிட்டோம், இதை நம்ம எப்படி கையாளுறோம், இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றின புரிதல் நமக்கு இருக்கா? இப்போ நம்ம வந்து நான் முன்னாடி ஒரு மெட்டஃபாரிக்கலாக சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நிறுவனத்தில் கையாளுறவர் வந்து ஒரு நியூரோ சர்ஜன் மாதிரி இல்லையா. அப்போது இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக, ஒரு நியூரோ சர்ஜன் அவருக்கு எதுவுமே தெரியாமல் அவர் போய் சர்ஜரி பண்ணார்னா எப்படி இருக்கும்? ஆமாம், கஷ்டம் தானே. அப்போது அந்த நியூரோ சர்ஜரிங்கிறது ஒரு சயின்ஸ் தானே. அந்த சயின்ஸ் அவர் கற்றுக்கிட்டு போனால் தான் நம்மளே வந்து நம்மளுடைய உடம்பை அவர்கிட்ட கொடுப்போம், நீங்கள் வந்து பண்ணுங்கள், சர்ஜரி பண்ணுங்கன்ட்டு. இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம், இப்போ அவருக்கு தெரியாதுன்ட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் குறைத்து சொல்லலை, ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இந்த சயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணுது, சிந்தசைஸ் பண்ணி அதை ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவோ, ஒரு பிரின்சிபலாகவோ, ஒரு கான்செப்டாகவோ சொல்லும் போது, அதை நீங்கள் உள்வாங்கும் போது நீங்கள் வந்து அதை ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகமாகும், க்ரோத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு பிகினர், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், இல்லை நான் ஒரு எம்ப்ளாய் அப்படின்றப்போ, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நான் ஒரு பிகினராக இருக்கும்போது நான் என்னென்ன ஆங்கிளெல்லாம் என்னோட இதை வளர்த்துக்கணும், அந்த ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நான் சயின்ஸ் அப்படின்ற அந்த அப்ரோச்சில் பார்க்க எப்படி ஆரம்பிக்கிறது? வெரி குட். அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து நிறைய ஒன்று, நீங்கள் இப்போ கிரியா யூனிவர்சிட்டியில் நம்ம உட்காந்துருக்கோம், இப்போ இந்த ப்ரோக்ராமே வந்து பார்ட் ஆஃப் தட். அதுதான் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராமுடைய பார்ட்டே வந்து என்னென்னா, இப்போது ஏன்னா தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எவ்ரி டே வந்து புதிய கண்டுபிடிப்புகள், இதுக்குள்ளேயும் எப்படி ஸ்ட்ராட்டஜி செய்வது, வியூகம் வகுப்பது எப்படிங்கிற அந்த அறிவியலும் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வளர்ந்து. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 2005 ப்ளூ ஓஷன் வருது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூ ஓஷன் கிடையாது. இப்போ இந்த ப்ளூ ஓஷன்கிற ஒரு சயின்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ப்ளூ ஓஷன்கிற சயின்ஸ் வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இல்லையா. இதே மாதிரி எவ்ரி நவ் அண்ட் தென் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அது இப்போ வந்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி போய் கற்றுக்க முடியும்? ஒன்று, இதை மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன். இரண்டாவது, புத்தகங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான புத்தகங்களை தேடி நீங்கள், ஏன்னா நீங்கள் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் ஒரு நிறுவனத்தோட ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போது அதை தொடர்ந்து உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ புத்தகங்கள் படிக்கலாம், அது மாதிரி சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் அட்டன் பண்ணலாம். நிறைய இப்போ பாட்காஸ்ட்லாம் வருது. அப்புறம் இவங்க சிறந்த சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸோடைய அவங்க எப்படி கையாண்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஆண்டர்ப்ரனர்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே
மூவ்ஸ் எல்லாமே வி கால் இட் அ ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸாக இருக்கும். ஆமாம், அவருடைய மூவே வந்து வித்தியாசமாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு பெரிய பலனை கொண்டு வரக்கூடிய ஒரு மூவ்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அவருடைய அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் நிறையா இன்டைரக்டாகவும் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏதாவது ஒரு மூமெண்ட் சார் ஸ்டீவ் ஜாப்ஸோட இந்த மூவ் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதாவது ஆப்பிள் நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும் 70களில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஒரு 90களில் பீக்குக்கு போகுது. 90கள்லேருந்து அதோட சரிவை சம்பாதிக்கிறது. என்ன காரணம்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில் போயிடுறார் ஆப்பிள் நிறுவனத்திலேருந்து. அப்போது இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ வந்து அந்த நிறுவனத்தை சரியாக வழிநடத்த முடியாதனால நிறுவனம் வந்து சரிவை சந்திக்குது, ராக் பாட்டம்க்கு போகுது. அதாவது பத்திரிகைகளில் கவர் பேஜில் என்ன வந்துடுதுன்னா, ஆப்பிள் இஸ் கோயிங் டு பி பேங்க்ரப்ட் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்போது வந்து திருப்பி அந்த போர்டே போயிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை கூப்பிட்டு அந்த நிலைமையில இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்றைக்கி வந்து அதான் இந்த ஃபஸ்ட்டு $1 trillion வேல்யூட் கம்பெனி வந்து ஆப்பிள் அந்த நிலைமை கொண்டு வந்தது காரணம் அவருடைய பங்களிப்பு மிகவும். திருப்பி இவர் போய் கூப்பிட்டு வர்றார், இவரை கூப்பிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இவர் பண்ணது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் கன்சர்வ் பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு அடுத்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படின்னா they will not be doing just things ஒரு டக்கு புக்குன்னு அதாவது ரொம்ப பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா உட்காந்து ஆழ்ந்து புறச்சூழலை நல்லா புரிஞ்சுக்கணும், அகச்சூழலையும் புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இதை நல்லா உள்வாங்கிக்கணும். நல்லா உள்வாங்கி கொண்டு அடுத்த மூவ் எடுத்து வைக்கணும். அந்த வேலையை அவர் செஞ்சார். அதோடைய வெளிப்பாடு தான் அவருடைய ஃபஸ்ட்டு பிக் ஹிட். ஆப்பிளுடைய அந்த செகண்ட் வேவில் பிக் ஹிட் வந்து ஐபாட், ஐடியூன்ஸ். ஐபாடுங்கிற அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே இருந்தது. ஆனால் ஐபாடே வந்து ஆப்பிளோடதுல ஐஃபோன் தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஐபாட் தான் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஒரு பெரிய ஜம்ப் கொடுத்தது ஐபாட், ஐடியூன்ஸோடைய சக்ஸஸ். அதுதான். ஸோ அதை நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் இருந்தது கம்ப்யூட்டர் துறை. ஆனால் இந்த ஐபாட், ஐடியூன்ஸ் எந்த துறையில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சுன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. மியூசிக் இண்டஸ்ட்ரி அந்த பீரியடில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்தது. அதற்கு இங்கே இந்த இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு லெசனாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இவர் கொடுத்த சொல்யூஷன் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேல்யூ க்ரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டைமில் மியூசிக்கை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா மானிட்டைஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. மானிட்டைஸ் பண்ண முடியாது, தட்ஸ் த ரைட் வேர்டு விஜய். ஸோ என்ன சரியாக மானிட்டைஸ் பண்ண முடியாமல் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ கிரியேட்டட் அ சிஸ்டம், ரைட்? ஹீ ஹெல்ப் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி, லேபிள்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், மியூசிஷியன்ஸ் கம்பெனி, மியூசிஷியன்ஸ், ஹிஸ் கம்பெனி, மோர் தென் எல்லாத்த விட கன்சியூமர்ஸ். எப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு மியூசிக் சிடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்பத்தில் 6 பாடல்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 6 பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, சில சமயத்தில் 2 தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வேறு சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் 6 பாடல்களே என்ன பண்ணணும், 6க்கும் காசு கொடுக்கணும். அப்போ கஸ்டமர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமாக இல்லாமலே ஓகே நம்ம வேணும் அப்படின்னு வாங்கிடுறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் தனித்தனியாக பிரித்து டிஜிட்டல் மியூசிக்கில் நீங்கள் என்ன பாட்டு வேணுமோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது மட்டும் பே பண்ணி அப்படிங்கும் போது கஸ்டமர்ஸ் வேர் வெரி ஹாப்பி அண்ட் தி ஸ்டார்டட். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாப்ஸ்டருங்கிற ஒரு கம்பெனி இல்லீகல் மியூசிக் ட்ரான்ஸ்ஃபரை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது. அது அந்த டெக்னாலஜி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க கஸ்டமர்ஸு, எங்களுக்கு லீகலாகவே நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் போது நான் எதுக்கு நான் இல்லீகலை நோக்கி போகிறேன், அப்போ நான் பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன், $1 தானே 99 cents நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ இது வந்து பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நான் பார்க்குறேன். அதாவது யாருக்கெல்லாம் இதுன்னா, இப்போ அதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த கம்பெனிக்கு மட்டுமல்ல, அந்த கம்பெனியை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ், அந்த மியூசிக் ப்ரொடியூசர்ஸு, மியூசிக் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து என்னவா வந்தது, அது ஒரு பெரிய ஒரு வேல்யூவை அன்லாக் பண்ணுச்சு. அதுதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃபார் எனி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி யாருக்காக பண்ணுறோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஸ்ட்ராட்டஜியை அதை ஒரு நீங்கள் சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we are not making strategy for our company alone. நீங்கள் நம்ம நார்மலாக அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம், ஃபார் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆமாம், நீங்கள் அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் மேப் பண்ணணும். ரைட் ஃப்ரம் தி பிளானட் எர்த், அங்கேருந்து ஆரம்பித்து கண்ட்ரி, உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், இது எல்லாருக்கூடையும் அலைன் பண்ணணும். ப்ளஸ் உங்கள் சப்ளையர், உங்கள் கஸ்டமர், உங்கள் இன்வெஸ்டர், உங்கள் பார்ட்னர்ஸ், இது எல்லாரையும் சேர்த்து நீங்கள் உங்களுடைய நான் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய வளர்ச்சி எல்லாரையும் கூட்டு போகிற மாதிரியான வளர்ச்சியாக இருந்தால் அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரோ ஆகிடும்.
அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது யாரை மனசில் வச்சுட்டு பண்ணணும்? என்னோட எம்ப்ளாயிக்கு என்ன இதில் நமக்கு என்ன ஆகும்போது நம்ம எம்ப்ளாயி என்ன எப்படி க்ரோ ஆகுது, நம்மளுடைய சப்ளையர் எப்படி க்ரோ ஆகுறாங்க, நம்மளுடைய கம்யூனிட்டி எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிற அந்த மனநிலை, இதுதான் சயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு சயின்ஸாக நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் இந்த இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிட்டு போயிடுவோம், நம்ம கம்பெனிக்கு நம்ம வியூகம் வகுக்கிறோம், நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு தான் வியூகம் வைக்கணும், அது தவறு கிடையாது. ஆனால் அது போதுமானா அது போதுமானது இல்லை. இவங்க பண்ணுறது இப்போ எதுவுமே இப்போ நம்ம பண்ணுறது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறது எல்லாமே வந்து தவறுன்னு சொல்ல மாட்டோம். பட் அது போதுமானது. அதை நீங்கள் நினைக்கிற வளர்ச்சியை அடையணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்போ டேக் ஓவர் பண்ணுறோம், இல்லை நான் படிச்சிருக்கேன் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா அது மட்டும் அந்த பிஸ்னஸ்க்கு பத்தாது. எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் உலகம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டே இருக்குது, அதில் நிறைய லேர்னிங் இருக்குல்ல, அந்த லேர்னிங்கை மிஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் யூ ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க்கு, பட் ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் சயின்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ வில் டூ ஸ்மார்ட் ஒர்க்கு, ரிசல்ட் வில் பி பெட்டர். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி லீவர் பிரின்சிபல் தான். ஒரு பெரிய பாறை இப்படி இமேஜின் பண்ணுங்களேன், உங்கள் நிறுவனத்தை ஒரு பாறையாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, ஒரு ஹெவியான பாறை. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தள்ளி கொண்டு போய் வைக்கணும். இதுதான் டாஸ்க். அதாவது உங்கள் நிறுவனத்தை ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கிறத பெரிய நிறுவனமாக மாற்றணும். இதை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, அது ஒரு பெரிய பாறை, இந்த பாறையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், வாப்பா நம்ம ஒரு டீமு எல்லாம் சேர்ந்து தள்ளலாம். கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ஆனால் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ரொம்ப கடின உழைப்பவே ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டை போட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்துருவீங்க. ஆனால் இன்னொருத்தர் வர்றார், வந்துட்டு ஒரு கம்பி கொடுங்கங்கிறார், லீவர், ஒரு சின்ன கல் கொடுங்கங்கிறார், ஃபல்க்ரம் பாயிண்ட்ல வைக்கிறார், இந்த லீவரை அந்த இடத்துல வைக்கிறார். உங்களுக்கு தெரியும் லீவர் பிரின்சிபல் தெரியும். ஒரு கடப்பாறையை வச்சு ஒரு சின்ன கல்லும் வைக்கணும், வெறும் கடப்பாறையை வச்சு குத்த முடியாது, சின்ன கல் வச்சு நெம்பு கோல்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வித் லிட்டில் ஃபோர்ஸு பாறை என்ன ஆகிடுது, உருண்டு போய் அங்கே போயிடுது, நகர ஆரம்பிச்சு. அப்போ இதை தான் வந்து இந்த லீவர் தான் என்ன சொல்கிறோம், சயின்ஸு. இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் நிறுவனத்தை நீங்கள் நினைத்த இடத்துக்கு எளிதாகவும் சிறப்பானதாகவும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகே சார். பேசும்போது நீங்கள் வந்து அதான் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக பிகினராக இருக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸ் நிறைய நீங்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். நீங்கள் உங்களோட ஃபேவரட் என்ன, நம்மளோட மேஜிக் 20 தமிழ் ஆப்லேயே நிறைய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஃபோக்கஸ்டான பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஆப் மட்டும்தான் அது. ஸோ உங்களோட ஃபேவரட் புக்னு ஏதாவது 1 2? ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் வெரி வண்டர்ஃபுல் கொஸ்டின். நான் ஒரு பிகினர் வைடா அப்புறம் இன்னொரு ஓகே ஒரு பிகினருக்கு ஸ்ட்ராட்டஜி நான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அது நெட்லேயே அவைலபிள், ஃப்ரீயாகவே அவைலபிள். நீங்கள் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பிடிஎஃப்னு வந்துடும். இப்போ நான் வந்து ப்ளூ ஓஷன் இந்த லைன்லேயே திங்க் பண்ணணும்னா இப்போ ரீசெண்ட் லிட்ரேச்சர் ஆன் ப்ளூ ஓஷன் வந்து பியாண்ட் டிஸ்ரப்ஷன் வந்துருக்கு. அந்த புத்தகத்தை நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா சில நிறுவனங்கள் வந்து சில நிறுவனங்களை சில இண்டஸ்ட்ரியவே டிஸ்ரப்ட் பண்ணுது. ஓகே, டிஸ்ரப்ஷன் அப்படின்னா அந்த ஏற்கனவே பழைய நிறுவனங்கள் பிஸ்னஸ்லேருந்தே வெளியில் போக முடியாத ஒரு சூழலை உருவாக்குது. அது வந்து நிறைய பெயின் கொடுக்குது. என்ன பெயின் கொடுக்குது அப்படின்னா நிறைய பேர் வேலையை இழக்கிறாங்க, நிறைய அந்த கம்பெனி வந்து பொருளாதாரத்தை இழக்குது அப்படின்னு பெயின் கொடுக்குது இல்லையா. இதுக்கு ஒரு மாற்று கருத்தாக தான் இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஆத்தர்ஸ் சான் கிம் அவங்க வந்து இதை முன்வைக்கிறாங்க. பியாண்ட் டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண புத்தகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திருப்பி மியூசிக் இண்டஸ்ட்ரியே வருவோம். இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய இது மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜி வந்து புரட்டி போடுது, எல்லாரும் வலி உண்டாகுதுன்ட்டு. இப்போ நான் ஒரு கம்பெனியை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி பேர் வந்து நாட் இம்பாசிபிள். அந்த கம்பெனி பேர் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் சிலருக்கு வந்து அது புதிய ஒரு உலகத்தையே திறக்குது. என்னன்னு சொல்கிறேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது நம்ம உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அதாவது நிறைய பேர் நம்ம நல்ல மியூசிக்லாம் என்ஜாய் பண்ணுறோம், செவித்திறன் நமக்கு இருக்குது, கேட்கக்கூடிய திறன் இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கேட்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்குல்ல. இப்போ அவங்க எப்படி மியூசிக்கை என்ஜாய் பண்ண முடியும்? அவங்களால முடியாதுன்னு இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் விஜய். என்னென்னா ஸ்ட்ராட்டஜியுடைய ஒன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் என்னென்னா எதெல்லாம் வந்து இந்த உலகம் நம்புதோ அதெல்லாம் கேள்வி கேட்கும். அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும். இதே ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ நம்ம பொதுவாக உலகம் என்ன நம்புன்னா செவித்திறன் உடையவர்கள், காது கேட்கக்கூடியவர்கள் மியூசிக்கை என்ஜாய் பண்ணலாம், காது கேட்க முடியாதவர்கள் மியூசிக்கை என்ஜாய் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு அசம்ஷன் சொல்லுவோம். இதில் ஸ்ட்ராட்டஜி சயின்ஸில் என்ன சொல்லுவோம், இது ஒரு அசம்ஷன்.
வாய்ப்பே இல்லைன்றது அசம்ஷன். ஆமாம், அதாவது நம்மளுடைய புரிதல் அப்படி தானே. நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு காது கேட்காதுப்பா, அவங்களால மியூசிக் என்ஜாய் பண்ண முடியாது, அப்படி தானே. இது ஒரு அசம்ஷன் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஏன் முடியாது, இதை முடிய வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். அப்படி தான் இந்த நாட் இம்பாசிபிள்ங்கிற கம்பெனி, ரைட், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இப்படி தானே சொல்கிறாங்க, இதை பாசிபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணால் பாசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் விஜய், அவங்க ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம கேட்கணும்ல ஒலிகளை, இது வந்து காதுகளால் மட்டும் அல்ல, மற்ற உறுப்புகள் மூலம். உதாரணத்துக்கு ஸ்கின் இஸ் அ கிரேட் ரிசீவருங்கிறான். ஆமாம், இது வந்து சயின்ஸ். இது புரியுதுங்களா? இது வந்து யார் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்கின் வந்து சென்ஸ் பண்ணோம் சவுண்டை, இது வந்து நம்ம இது கொண்டு போகும், மூளை கொண்டு போகுங்கிறது சயின்ஸு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஓகே, அப்போ காது தானே கேட்காது, ஸ்கின் வழியாக நம்ம மியூசிக்கை கடத்த முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், நாட் இம்பாசிபிள்னு போட்டு மியூசிக் அந்த ஜாக்கெட்டுன்னு போடுங்க, உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வரும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் இதை ஹிட் பண்ணுது, இது வந்து ஸ்கின்னை டச் பண்ணுது, இதன் மூலமாக மூளைக்கு அந்த மியூசிக் போகுது. அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த காது கேட்க முடியாதவர்கள் இந்த ஜாக்கெட்டை போட்டு அதை உணரும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய உலகமே திறக்குது. இப்போ இதில் யாராவது டிஸ்டர்ப்ட் ஆகிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா, யாரையும் பாதிக்கலை. ஆனால் புதிய ஒரு செட் ஆஃப் ஒரு பீப்புள் வந்து பலனடைகிறாங்க இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பியாண்ட் டிஸ்ரப்ஷன். இதை மாதிரி உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். எதுக்கு போய் ஒருத்தனை சரித்து அதில் நம்ம வந்து ஜெயிக்கிறத விட யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது அந்த புத்தகத்தில் வந்து மாணித்தரமாக பல தரவுகளோட அதை எப்படி நம்ம அணுகிறதுங்கிறதும் சொல்கிறோம். சூப்பர். இதுதான் நம்ம சொல்கிறோம் சயின்ஸ். இது வந்து நான் சொல்கிறது 2024, 23, 24 காலகட்டங்களில் இந்த புத்தகம் வந்திருக்கு. அப்போது அவங்க ஒரு புதிய ஒரு சிந்தனையை விதைக்கிறாங்க அவங்கள்ட்ட. அந்த சிந்தனையை உள்வாங்கி அந்த சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த உலகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். நான் திருப்பி சொல்கிறது அதான். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை சயின்ஸாக நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு லென்ஸ் கொடுக்கும். அந்த லென்ஸோடைய நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னாடி பார்த்த உலகத்துக்கும் இப்போ உள்ள பார்க்குற உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கண் முன்னாடி உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ விஜய், ஃபென்டாஸ்டிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து இது ஒரு எனக்கு செஷன்லேயே பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. பேசும்போதும் ஸ்ட்ராட்டஜின்றா நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நம்ம அதுக்குன்னு இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றப்போ டே டு டே லைஃப்லையும் நம்ம கெரியர்லையும் அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பெரிய தாட் ஓப்பனிங்காக இருந்துச்சு, ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்ட்ராட்டஜிங்கிறது இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, உலகத்துக்கே தேவைப்படுது, பிளானட் எர்த்துக்கு தேவைப்படுது, அப்புறம் நாட்டுக்கு தேவைப்படுது, உங்கள் நிறுவனத்துக்கு, உங்கள் ஸ்டேட்டுக்கு, உங்கள் நிறுவனத்துக்கு தேவைப்படுது இல்லையா. இதே பிரின்சிபிள்ஸ் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் குரோத்துக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரின்சிபிள்ஸ் அப்ளை ஆகும். ஏன்னா இதை வந்து நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், நிறுவனத்துக்கு மட்டுமல்ல. இந்த பிரின்சிபிள்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கும் இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லோரும் சயின்ஸாக கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி நீங்களும் வளருங்க, இந்தியாவையும் வளருங்க, இந்த உலகத்தை சிறப்பானதாக மாற்றுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.